VS ஆரோக்கியாஸ் யூடியூப் சேனல். நாம் இச்சேனலில் எல்லா வயதினரும் எல்லா வகையினரும் பயிற்சி செய்யக்கூடிய எளிய வகை யோகாசன பயிற்சிகள் மற்றும் உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக நமது உடலையும் மனதையும் எவ்வாறு ஆரோக்கியமாக வைப்பது என்று பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் நமது மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக, ஆரோக்கியமாக வைப்பதற்காக என்ன யோகாசன பயிற்சிகள் அப்படின்னு பார்ப்போம். இந்த மூலாதார சக்கரத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்காக நிறைய பயிற்சிகள் இருக்குது. ஆனால் நாம் பார்க்கக்கூடியது எளிமையான பயிற்சிகள். ஒரு 2 யோகாசன பயிற்சிகள் மற்றும் ஒரு முத்திரை பயிற்சி. இந்த 3 பயிற்சிகளை நாம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தோம்னாலே நம்மளுடைய மூலாதார சக்கரம் நன்றாக இயங்கும். அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் சரியாகும். அந்த குறைபாடுகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, மூலாதார சக்கரம் எங்கே இருக்குது, மூலாதார சக்கரம் எப்படி இயங்குகிறது, அதை ஆரோக்கியமாக வைப்பதனால் என்ன பலன், ஆரோக்கியமாக இல்லை என்றால் என்ன மாதிரியான உடல் பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், உணர்ச்சி ரீதியான பிரச்சனைகள் நமக்கு வரலாம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவில் போட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல் பயிற்சி ஒரு எளிமையான பயிற்சி. அதுக்கு நீங்கள் முதல்ல இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் அமரணும். இந்த வஜ்ராசனத்தில் எப்படி அமரணும், அதனுடைய முறை என்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவில் போட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் அமர்ந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய காலை முட்டிகளை கொஞ்சம் நல்லா அகட்டி வைக்கணும். உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கால் முட்டியை இன்னமும் அகலமாக வைத்து உங்களுடைய பட்டக்ஸ் உங்களுடைய கால் பாதத்தில் படுற மாதிரி, அதாவது உங்களுடைய பட்டக்ஸ் கால் பாதத்தில் போய் பட வேண்டும். நீங்கள் தரையில் அமரக்கூடாது, அந்த கால் பாதத்தின் மேல் அமர வேண்டும். அப்போ என்ன ஆகுன்னா, அங்கே நீங்கள் லைட்டாக ப்ரெஷர் தரீங்க. இந்த மூலாதார சக்கரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெரினியம் ரீஜன், அதாவது உங்களுடைய அடிவயிற்று பகுதியிலேருந்து ஆசன பகுதிக்கு இடைப்பட்ட இடத்துல தான் உங்களோட ஸ்பைனல் கார்டோட கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் தான் இந்த மூலாதார சக்கரம் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் அமரும் பொழுது இங்கே நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்குது. அப்போது இந்த பெரினியம் ரீஜியனுக்கு போகக்கூடிய எல்லா வகையான நரம்புகளும் நன்றாக இழுக்கப்படுகிறது. மேலும் நீங்கள் உங்களுடைய உங்கள் கால் பாதத்தின் மேல் அமரும் பொழுது உங்களுக்கு அங்கே ஒரு ப்ரெஷர் கிடைக்குது. ஸோ அப்போ அந்த பெரினியம் ரீஜனுக்கு நல்ல பிளட் ஃப்ளோ போகுது. இந்த ஸ்ட்ரெச் இங்கே கிடைக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பிளட் ஃப்ளோ போகுது. ஸோ அப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அமர்ந்துட்டு அதன் பிறகு நீங்கள் மறுபடி வஜ்ராசனம் ஒரு 5 நிமிடமோ இல்லை 3 நிமிடமோ இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆசனத்தை கலைச்சிங்கன்னா இந்த மாதிரி அந்த ஏரியாவுக்கு நல்ல பிளட் ஃப்ளோ ஆகுது, நரம்புகள் எல்லாம் நன்றாக இழுக்கப்படுகிறது, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ அதனால் அங்கே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் உங்களுக்கு அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். இது தொடர்ச்சியாக தினசரி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குறைபாடுகள் நீங்கும். ஒருவேளை நீங்கள் ஆரோக்கியமாகவே இருக்கீங்கன்னா எதிர்காலத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் உங்களை நெருங்காதவாறு உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ இது ஒரு எளிமையான ஆசனம். இந்த ஆசனத்தின் பெயர் பத்ராசனம். மேலும் இந்த மூலாதார சக்கரத்தை நீங்கள் பலமாக வைத்துக்கொள்வதற்கு இன்னொரு ஆசனம் இருக்குது. இது ஒரு பிகினிங் ஸ்டேஜ் தான். அடுத்த ஆசனம் இதை விட கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பட் ஆனாலும் எல்லாராலையும் செய்ய முடியும். அதன் பிறகு வரக்கூடிய முத்திரையும் அது நெக்ஸ்ட் லெவல் மாதிரி உங்களுக்கு. ஸோ இந்த 3 பயிற்சிகளையும் நீங்கள் தொடர்ச்சியாக செய்துட்டு வரணும். நான் இப்போது நீங்கள் பொறுமையாக எதையுமே யோகாசனத்தை எப்பயுமே பொறுமையாக தான் செய்யணும். ஸோ மறுபடி நீங்கள் வஜ்ராசனத்துக்கு ஒரு 2 நிமிடம் இருந்துட்டு அதன் பிறகு உங்களுடைய ஆசனத்தை கலைச்சிக்கலாம். இப்படி அமர்ந்துட்டு கால்களை நல்லா நீட்டி வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு
பின்பக்கமாக செஞ்சு காட்டுறேன். ஸோ தட் அது எப்படி அந்த பொசிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது மேட் இருந்தால் வச்சுக்கோங்க. ஸோ தட் ஆங்கிள் ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு வலியெலாம் ஆங்கிள் பெயின்லாம் வராது. ஸோ இப்போ வஜ்ராசனத்தில் இப்படி அமர்ந்துக்கோங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய முட்டியை வந்து அகல வைத்து கொண்டே போக வேண்டும். அதே மாதிரி நீங்கள் வந்து வஜ்ராசனத்தில் அமரும்போது உங்களுடைய லெஃப்ட் லெக்கோட டோ வந்து ரைட் லெக்கோட டோ மேலே அழுத்தப்பட்டிருக்கும். அந்த பொசிஷன் அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 5 நிமிடம் இல்லை உங்களால் எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நேரம் இருந்துட்டு பொறுமையாக மறுபடி நீங்கள் வந்து வஜ்ராசனத்திற்கு வர வேண்டும். இப்படி வஜ்ராசனத்தில் வந்து ஒரு 2 நிமிடமோ 3 நிமிடமோ இருந்துட்டு அதன் பிறகு நீங்கள் இந்த ஆசனத்தை கலைச்சிக்கலாம். ஸோ இந்த ஆசனத்தின் பெயர் பத்ராசனம். இது வந்து உங்களுடைய மூலாதார சக்கரத்தை நன்றாக இயங்க வைப்பதற்கு உதவக்கூடிய ஒரு எளிய ஆசனம்.